வாழ்க வளமுடன். நீடா கணேசன். 9715798626. மனித நேயம் பற்றி பேச போகிறோம். மாலை நேரம், மழை தூரின்னு இருக்கு. மணி 7 மணி. காலிங் பெல் சத்தம் கேட்டு சுரேஷ் வெளியில் வர்றார். வயசு முதிர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கையில் பையோடு வச்சு நின்றுட்டுருக்கார். வந்த உடனே நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு லெட்டரை கொடுத்துட்டு, சுரேஷ் நீங்கள் தானே, உங்கள் அப்பா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறார். லெட்டரை வாங்கி படித்த சுரேஷ், இது மாதிரி வந்திருக்கிறவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு அதிக விவரங்களும் தெரியாது, மெட்ராஸும் புதுசாக இருக்கிறதுனால அவர் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு அவருடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டிய ஆஃபீஸில் இழுத்தடிக்கிறாங்க, நீங்கள் போய் கேட்டு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கிடைக்கிற மாதிரி உதவி பண்ணணும், இப்படிக்கு அப்பான்னு சொல்லி போட்டு உடனே சரி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு சொல்கிறாரு. நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன்ப்பா, ரொம்ப ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரிட்ஜில் திறந்து பழங்கள் கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து பாலை கொடுத்து அவர் படுக்க சொல்லிட்டு, எல்லாம் பார்த்துக்கலாம் காலம்பரை பார்க்கலாம் படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு போர்வை கொடுத்து படுக்க வைக்கிறார். மறுநாள் காலம்பரை எழுந்தோடனே 10 மணிக்கு அவரை அழைச்சிட்டு போய் ஆஃபீஸில் பார்க்க வேண்டிய ஆஃபீஸர்களை பார்த்து அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் பண்ணி பணம் கிடைக்கக்கூடிய உறுதியானதுக்கப்புறமா வெளியில் வரும்போது மணி 4 மணி ஆகிடுது. சரி, மத்தியானம் சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பலான்னு சொன்னோன்னே, இல்லைப்பா நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 7 மணிக்கு அவரை டிஃபன் வாங்கி கொடுத்து வண்டியில் ஏற்றி விட்டு பஸ் டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்துட்றாரு. உடனே வழியில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது பசிக்குமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் வாங்கி கொடுத்து பிஸ்கட் வாங்கி கொடுத்து ஒரு தண்ணி பாட்டிலெலாம் வாங்கி கொடுத்து அனுப்புகிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் கையில் பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் சொல்லார், ரொம்ப நன்றி சுரேஷ் தம்பி, உங்கள் அப்பாக்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இல்லையா நீங்கள் கேட்க வந்த சுரேஷ் நான் கிடையாது, அவர் 4 தெரு தனியாக இருக்கார். ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனாக்கா டெல்லி போயிருக்கார், 1 வாரம் ஆயிடும்னு சொன்னார், உங்களுடைய வேலை கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருக்கேன், கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவாக இருந்தால் நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதை அவர் அனுப்பிச்சி விட்டுட்டார். அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும்போது, ஏப்பா இன்றைக்கி ஒன்று எனக்கு ப்ரமோஷன் பற்றி இன்டர்வியூ ஆகிருக்கு வரலையே அப்படின்னு, அதில் வேறு ஒரு முக்கியமான வேலையாக வந்திருந்தேன் நான், இன்னொரு தடவை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு ஆண்டவன் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். மனித நேயம் சாகவில்லை. இதுதான் ஒரு உதாரணமாக இருக்குது. வாழ்க வளமுடன்.